கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த நேரத்தில் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 1 அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அவள் யாருங்க? அன்னாளை நம்மை குறித்து பார்க்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லாது இருந்தது. அன்னாளுடைய சக்கலத்தைக்கு பிள்ளை இருந்தது. இது நிமித்தம் அநேக நேரங்கள் வார்த்தையினால காயம்பட்டால், அநேக வேதனையோடு கூட இந்த அன்னாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்க முடியும். ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையெல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய மனதில் இருக்கிற கசப்புகளை எல்லாம் தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுகிறாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அதுக்கு கீழே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினாலாம். அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு வேதனையோடு கூட தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தின் வியாகுலங்களை தேவ சமூகத்தில் தெரிவிக்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம இதே சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு போராட்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க பிரியமானவர்களே. நான் தேவ சமூகத்தில் என் வேதனைகளை அறிக்கையிட்டு ஜெபிப்பேன். என்னுடைய கசப்புகளை, என்னுடைய சஞ்சலங்களை ஒரு மனிதனிடத்திலும் அல்ல, தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் பொருத்தனையோடு கூட ஜெபிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த அன்னாள் ஜெபித்தது மாத்திரமல்ல, பொருத்தனையோடு ஜெபிக்கிறாங்க, மனங்கசந்து ஜெபிக்கிறாங்க, அழுது ஜெபிக்கிறாங்க. என் ஆண்டவராகிய இயேசு ஜெபத்தை கேட்டு அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை தேவன் நடப்பிக்கிறது வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தாரும் என்று ஒரு பொருத்தனையோடு அன்னால் ஜெபித்தார்கள். என் ஆண்டவராக இயேசு அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஸ்திரியோட மன விருப்பத்தின்படியே ஒரு அழகான ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதித்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை ஆண்டவர் அந்த பகுதிகளை செய்கிறார். இது வரைக்கும் அண்ணாளுடைய வாழ்க்கையில் இருந்த சஞ்சலம், இது வரைக்கும் இருந்த வேதனை, அந்த எல்லா தவிப்பும் அண்ணாளுடைய வாழ்க்கையில மாறினது, களிப்பாய் மாறினது. அண்ணாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே. ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அண்ணாள் கொடுக்கப்பட்ட அந்த ஆண் குழந்தை அண்ணாளுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளில் ஈடுபட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருந்தான். இன்றைக்கு நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? யாரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுகிறோம்? மனிதரிடத்திலா அல்ல உயர்ந்த அதிகாரத்தில் உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறோமா? நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு எவ்வளவா இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறாரா? ஆம் பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னா, ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஜெபத்திற்கு பதில் கொடுத்து மகிமையான காரியங்களை செய்கிறவர். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் தான். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு விடுவித்து ஆச்சரியமாய் நடத்துவார் பிரியமானவர்களே. நீங்க அவரையே நோக்கி பாருங்க. நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போவதில்லை என்று. அவரை நோக்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை என் ஆண்டவராக இயேசு செய்வார் பிரியமானவர்களே. கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.